உச்சி வெயில் அடிக்குது. வெயில்ல கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன். என் பொண்டாட்டி சித்திரவல்லிய கஞ்சி கொண்டு வாடின்னு சொன்னேன். இன்னும் கஞ்சி கொண்டுட்டு வரல. அவ வரலனாலும் பரவாயில்ல. என் உடல்நிலை எல்லாம் ஆயாசமா இருக்குது. நானே அவளை போய் பாக்குறேன். சித்திரவல்லி சாமி கல்லோடிக்க போறேன்ட்டு மம்பி கிடப்பாரோட வந்திருக்கீங்க. கிடப்பாரு சித்திரவல்லி உங்ககிட்ட நான் என்ன சொல்லிவிட்டு போனேன்? என்ன சாமி தெரிவிச்சீங்க? உச்சி வெயிலானது அடிக்கும் போது உன் புருஷனுக்கு பசிக்கணும் உனக்கு தெரியாதா? கஷ்டப்பட்டு வேலை செய்யும் போது ஒரு வேளை கஞ்சி தானே உன்னை கொண்டு வர சொன்னேன். அப்படியா? அடி நான் கோமங்க கொல்லல. அப்படி என்ன இப்ப கஞ்சி குடிச்சு கலப்பு தீர்ந்து விட்டது. எங்க போறீங்க சித்திரவல்லி? மோடு வெட்ட போரு அதனால நான் போயிட்டு வரேன். பதனமா இரு. அப்படி இருந்தாலும் இன்றைய தினமும் கஞ்சி குடிச்சு என்னுடைய கலப்பு தீர்ந்து விட்டது. நான் இன்னைக்கும் எத்தனையோ ஒட்டர்கள் போறார்கள். அண்ணாரு கூட சென்று நானும் கல் உடைக்க போறேங்கிறிய பாரு. அம்மா இவன் கந்த வட்டம் போறான். ரேணு
ரேணு போயம் போறான். அப்புறம் மேட்டுப்பட்டியில ராஜேந்திரன் போயம் அவரும் போறாரு. அவரு கூட இவரும் போயிட்டு வரட்டுமே. அப்படியா? ஆ. சாமி மன்னா. மன்னா! ஐயா நானே கூட வரலையா. தனியா இருக்கும்போது 4 பேர் வராங்க. 4 பேரு 4 விதமா பேசுறாங்க. தண்ணி கேட்கறதும் என்கிட்ட சாதத்தை கேட்கறதும் வேற வர மாதிரி என்கிட்ட பேசுறாங்க. அதனால இந்த சத்திரத்துல நான் தனியா இருக்கல. நீங்க கல்லூடிக்க போறீங்களே, இந்த உன்னுடைய மனைவியாலையும் கூட கூட்டிட்டு போக சாமி. அடி சித்திரவல்லி, அடி ஒட்டர்கள் யாராலும் எத்தனை ஒட்டர்கள் அங்க வேலை செய்யறாங்க. உன்னை நான் கூட்டிக்கிட்டு போனா எல்லை நிகழ்ச்சி எவனமா பேசுவாங்க. யாராவது பொண்டாட்டி கூட்டிட்டு போய் வேலை செய்யறாங்களா? இல்ல. அப்புறம் எப்படி உன்னை நான் கூட்டிட்டு போறது? யாரு வந்து கேட்டாலும் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? 4 பேர் சத்திரத்துக்கு வரத்தான் செய்வாங்க, 4 பேர் பேசதான் செய்வாங்க. அதெல்லாம் காதுல வாங்க கூடாது. நம்ம இருக்கிறதுக்கு இடம் இந்த சத்திரம். இன்னைக்கெல்லாம் உனக்கு ரெஸ்ட் தானா? ஊ போட்டுங்கடா. நீங்க ரெஸ்ட் எடுக்கல, உள்ள படுத்து தூங்கல. தூங்கணுமா? சித்திரவல்லி சாமி, அப்படி என்னுடைய விதி பயணி எப்படி நடக்குதோ அது போல நடக்கட்டும். யாராயும் பேசிக்கிட்டே இருந்தோம்னா கூலியில குறைச்சாங்கன்னா நான் செய்த வேலைக்கு பலன் அல்ல. அதனால பதனமாயிரு, நான் சென்று வரேன். சாமி கல்லுடைத்து வருங்க சாமி. மீண்டும் உங்களுக்கு கஞ்சி காய்ச்சி வைக்கிறேன். ஆகட்டும் பெண்ணே, சென்று வாங்க.